ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மேசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்குள்? ஏசப்பாவுக்குள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள், அவருடைய குமாரனுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமீன். இந்த வேளையிலும் ஏசப்பாவுடைய இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. 1960ஆம் வருஷத்துல காஷ்மீரில் இருக்கிற அந்த ஸ்ரீநகர் அந்த பட்டணத்தை சுற்றியுள்ள கிராமத்தில் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு வந்தாங்க. கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை ஜனங்களுக்கு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் அங்கே ஒரு நபர், ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த குலாம் காதிர் குரைசி என்பவர் அந்த நாட்களில் இந்த சுவிசேஷ வார்த்தையை அவரும் கேட்டார். அவர் நல்ல வசதியுள்ள குடும்பத்தை சேர்ந்த, நல்ல ஒரு ஒழுக்கத்தில் வளர்ந்த, அதே போல் நல்ல சூழலில் வளர்க்கப்பட்டவர். வசதியான வாழ்க்கை, நல்ல கல்வி அறிவு, அனுதின தொழுகை, இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலையும் அவர் வளர்ந்து வந்தார். ஆனாலும் இளவயதின் பாவத்தினால உண்டான அந்த குற்ற உணர்வின் இருந்து அவர் வெளியே வர முடியாது. அப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அடிமைத்தனத்தினால் உண்டான அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து அவர் வெளியே வர முடியாதவராய் தவித்துட்டு இருந்தார். அதுலேருந்து எப்படியாவது மீட்கப்படணும்னு சொல்லி போராடிட்டு இருந்த அந்த நாட்களில் தான் அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த நற்செய்தி பணியாளர்களுடைய ஊழியக்காரருடைய வார்த்தையின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட்டார். அப்போது இந்த குரைசி என்கிறதான இந்த நபர் வேதாகமத்தை எடுத்து வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார். அவர் வாசிக்க அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஒரு மதத்தின் பெயர்னால நம்மளை இப்படி கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து கிறிஸ்துவின் உள்ள வார்த்தை அவர் என்ன செய்தது? விடுதலை ஆக்கியது. அப்போ அவர் பாவ மன்னிப்பு கர்த்தருடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு என்பதை உணர்ந்தார். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர் உணர்ந்தார். அவருக்கு அந்த பெரிய குற்ற உணர்விலிருந்து, அவரை ரொம்ப நாளாக குற்றப்படுத்திக்கிட்டு இருந்த அந்த பாவத்தின் குற்ற உணர்விலிருந்து அவர் விடுதலையானார். விடுதலையாகி அந்த நாட்களில் அவர் கிறிஸ்துவின் ரட்சிப்பையும் கிறிஸ்துவினால் உண்டாகக்கூடிய விடுதலையும் அவர் பெற்றவராய் ஒரு கிறிஸ்தவனாய் மாறினார். அந்த நாட்களில் அப்போ அந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் வைத்து இந்த பட்டணத்தில் ஒரு ஸ்ரீநகரில் ஒரு பெரிய கிரவுண்டில் மீட்டிங் நடந்துச்சு. இப்போ ஓப்பன் கிரவுண்டில் சுவிசேஷ கூட்டம் நடத்துறது போல் நடத்துனாங்க. பெரிய அளவில் ஏற்பாடு செய்து 1960வது வருடம் அப்போது நடந்து கொண்டிருந்தது. 2 நாள் இந்த அங்கே முஸ்லீம்ஸ் தான் அதிகம். அந்த முஸ்லீமுடைய எல்லா காரியத்தில் இருந்து அவங்களுடைய பிரச்சனை, அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் 2 நாள் கூட்டத்தை நல்லபடியாக முடித்தாங்க. 3வது நாளில் இந்த நபர், அதாவது கர்த்தருடைய ரட்சிப்புக்குள் வந்தார்ல குலாம் காதிர் குரைசி என்பவர், அவருடைய சாட்சியை சொல்லணும். அப்போது அவர் அந்த பாடல் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நற்செய்தி ஊழியர்கள் அந்த மேடையில் இருக்கும்போது அவர் எழும்பி அவருடைய சாட்சியை சொன்னார். அவருடைய குடும்ப பின்னணியை சொல்லி அவர் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்பதை அவர் அங்கு பகிர்ந்தார். அப்போ அவர் சொன்னது, நான் கண்ட இஸ்லாமியர்களில் ஒருவராகிலும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க மாட்டார்கள். ஏன்? தீர்க்கதரிசி முகமது கூட இந்த அனுபவத்தை அடைந்திருக்க முடியாது. குரானில் சொல்லப்பட்டுள்ள இறைவன் இயேசு கிறிஸ்துவிலே தான் வெளிப்பட்டிருக்கிறார் என கூறினார். குரானில் இறைவன் சொல்லப்பட்டிருக்க அந்த இறைவன் இயேசு கிறிஸ்து தான், அவரில் தான் வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொல்லிட்டார். இதை கேட்ட உடனே ஏற்கனவே அங்கே முஸ்லீம் மனிதர்களால் ரொம்ப பிரச்சனை. ஆனால் அந்த நேரத்துலையும் அங்கே சுற்றிலும் இவங்களுக்கு எதிராக நிறைய பேர் கரிச்சித்தாங்க. நீ பேச்சை நிறுத்து, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணணும்னு பாருன்னு சொல்லிட்டு கீழே இருந்து உன்னை நீ இஸ்லாமிய சகோதரர்களை நீ என்ன செஞ்ச, உன் வார்த்தையினால காட்டி கொடுத்த துரோகி அப்படின்னு சொல்லி நீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவன் என்று சொல்லி கத்துனாங்க, கூச்சலிட்டாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு அந்த மேடையை நோக்கி போறாங்க. அப்போ எல்லாரும் அவரை எப்படியாவது கொலை செய்யணுங்கிற வெறியோடு அங்கே போறாங்க. ஆனாலும் அவர் பேச்சை நிறுத்தவே இல்லை. பேச்சை நிறுத்தாதவராய் இந்த வார்த்தையே மறுபடியும் சொன்னாராம். மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு வாலிபன் எழுந்து போய் அவர் என்ன செய்தார்? கொலை செய்தார்.
அப்போ அந்த நேரத்தில் அங்கிருந்து பின்னாடி இருந்து 4 பேர் முன்னாடி இருந்து எல்லாரும் வந்து அந்த ஸ்டேஜ்லேயே அவரை பின்னாடி வந்து பலமாக அடித்தாங்க. அப்போ கூட இருந்த ஊழியர்கள்லாம் காப்பாற்ற போய் அவங்களுக்கு அரிவாள் வெட்டு நடந்தது. இந்த வேளையில் அவர் என்ன சொன்னார் பாருங்க, அது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் அந்த இடத்துல பறைசாற்றினார். நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் பிரதான தூதனுடைய எக்காலம் தொனிக்கிறதை கேட்கிற அந்த நேரத்தில் நான் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு செல்வேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டார். நீங்கள் என்ன, நான் இன்னைக்கு இதை சொல்றதுனால இங்கே கொல்ல வரீங்க, நீங்கள் கொன்று போட்டாலும் நான் பிரதான தூதன் எக்காலம் தொனிக்கும் போது நான் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்து வருவேன், பரலோகத்திற்கு பறந்து செல்வேன். அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை, அந்த ரட்சிப்பின் நிச்சயம் அந்த உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கர்ஜித்தாராம். இதுதான் அவர் அந்த இடத்துல சொன்ன கடைசி வார்த்தை. அவரை கொன்று போட்டாங்க, அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களாகி நமக்கு கூட இந்த மாதிரியாய் நாம சொல்ல முடியுமா? நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அவர் சொன்னார் பாருங்க, நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் பிரதான தூதனுடைய எக்காலம் தொனிக்கிறதை கேட்கிற அந்த நேரத்தில் தானே நான் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு பறந்து செல்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டா? என்னை கொல்ல வரீங்களா, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறான்னு கேட்கிறாரு. இன்றைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறா? நாம் கிறிஸ்தவர்கள், நாம் கிறிஸ்துக்காக வாழ்றோம்னு சொல்றாங்க, நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறா? இன்றைக்கு இதற்கு எத்தனையோ இரத்த சாட்சிகளை சாட்சியாய் சொல்ல முடியும். எத்தனையோ பேர் நான் கர்த்தரோடு நான் வருவேன் என்று சொல்லி அவருக்காக ஜீவனையும் இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கும் நாம எப்படி இருக்கிறோம்? சிறு காரியத்திற்காக, இந்த உலக ஆசீர்வாதங்கள் கிடைக்கல என்பதற்காக கர்த்தரையே விட்டு மறுதலிக்கிறவர்களாய், கர்த்தரை காட்டி கொடுக்கிறவர்களாய், அவருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியாதபடி பின்னிட்டு ஓடுகிறவர்களாய் இன்றைக்கு எத்தனையோ பேர் காணப்படுகிறோம். ஆமீன். ஆனால் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை நாம் சிந்திக்கணும். ஒரு இஸ்லாமிய மதத்திலிருந்து கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஒரு இரத்த சாட்சியாய் மரித்தார். அதன் பிறகு அவர்கள் குடும்பமே கர்த்தரை ஏற்றுக்கொண்டது, குடும்பமாய் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்கள். ஒரு இடத்துல இரத்த சாட்சிகள் மறிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலே உண்டாகும். அவர் மூலமாய் அந்த நாட்களில் நிறைய ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றும் எத்தனையோ இரத்த சாட்சிகள். நமக்கு இன்றைக்கு அந்த நம்பிக்கை உண்டா? நாம் அந்த நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் நம்முடைய வார்த்தையை காணப்படி அவர் கர்ஜித்தார். பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல வந்தவரை கொன்று போட்டார்கள். அவர் கொல்ல வரும்போது கூட அவருடைய வார்த்தையை அவர் நிறுத்தவே இல்லை. அவர் சத்தமிட்டு சொன்னார், நீங்கள் கொண்டு விட்டாலும் பரவாயில்லப்பான்னு சொல்லி. நமக்கும் அந்த நிச்சயம் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்வோம்? இந்த நாட்களில் நாம் காணப்படுவோம். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. முதலாவது உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் பாவங்களற கழுவி ரட்சிக்கப்பட்டோம் என்கிற அந்த நிச்சயம். அடுத்து நாங்கள் மரித்தாலும் பிரதான தூதன் எக்காலம் தொனிக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் உம்மோடு கூட உயிரோடு எழுந்து உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் வர தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் வெறுத்து தள்ளக்கூடிய கிருபையும் பரிசுத்தத்தையும் நீர் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையங்களே ஆசீர்வதிங்க. இந்த நம்பிக்கையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கையோடு செயல்பட நீர் கிருபை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.